ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி ஷிபி உலகத்தில் ஸ்னேகாவோட உலகத்தை பார்க்க போகிறீங்க. எஸ், ஸ்னேகாவோட 2 பிள்ளைங்க அக்காவை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுதோ, என்னமா வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த விளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஆனால் எங்களோட ரொட்டீன் வந்து ஒரு 10, 11 அந்த மாதிரி லேட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அக்கா வந்து காலையில் ரொம்ப பிஸி. அந்த டைமில் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக நாங்கள் வந்து ஆக்குபை பண்ணிடுவோம். அதுக்கு எங்கள் பாப்பாவுட்டியே லேட்டாக தான் எழும்புவா. ஆமாம், அவளுக்கு வந்து அக்கா வீடு நல்லா செட் ஆகி போயிட்டு பார்த்துக்கோங்க. அதனால அவள் பாடிக்கு நல்லா தூங்கிடுதா கொஞ்சம். அதுக்குனால லேட்டாக தான் எழுந்திப்பா. லேட்டாக எழுந்திரிச்சு என்னமா அவளை குளிக்க வச்சு அப்படி இப்படி பண்ணுறதுக்குள்ள அப்புறம் பிள்ளைங்க வந்துடுவாங்க. அப்படிமா ஒரு மாதிரி ஒரு பம்பரமாக சுழண்டுட்டு இருக்கா அக்கா. ஸோ நீங்கள் அதை தான் பார்க்க டைம் பாஸ் ஆயிரும். டைமே இல்லை, போர்லாம் வாய்ப்பே இல்லை. ஃபுல் டைம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, 4 பிள்ளைங்க ஆயிருந்தாங்களா எப்படி பார்த்தாலும். அப்புறம் நானும் கூட ஒரு சின்ன பிள்ளை தான். 5 பிள்ளைங்க வச்சுக்கலாமா? நானும் சின்ன பிள்ளை தான். 6 பிள்ளைன்னு வச்சுக்கிடுதோமா. அதனால் அப்படி எப்படி ஆயிரும். ஸோ இப்போ எங்களோட ரொட்டீனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்மோஸ்ட் சமையல் வந்து போயிட்டு முடிஞ்சாச்சு. ரைஸ் வச்சாச்சு. இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன? சிக்கன் குழம்பு. குழம்பாவே வச்சாச்சு. எஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. இடையில ஜூஸ் போட்டு தராப்புல. அப்படி ஏதாவது வந்து குழுன்னு வச்சுக்கிட்டுதாப்புல எங்களை. குக்கும்பர் கட் பண்ணி தந்தேன், அதையும் சொல்லு. ஆமாம், குக்கும்பரு. அதுக்கப்புறம் இப்போ கேரட் வெட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஜூஸு எல்லாம் ஆஃபர் டைம் வந்துடும். அதுதான் அக்காவோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து என்ன பாப்பு தான் பார்க்க போகிறேன். நான் அவங்க இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. என்னம்மா அவங்களுக்கு குளிப்பாட்டுறது அந்த வேலைலாம் பெரிய வேலை இருக்குது. அதெல்லாம் எங்கள் அக்கா வந்து அவளுக்காகவே கொஞ்சம் வேகமாக முடிச்சு வைப்பா. ஏன்னா அவள் நல்லா ஏதாவது பேசிகிட்டே இருந்தால் சிரிப்பாள். அதுக்காக அவள் பெரியமான்னு கூப்பிட்டா அவளும் சிரிப்பா. சிரிச்சு அப்படியே அவள் கையில் பிள்ளையை கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிடுது. கரெக்டு தானே? ஆமாம், ஸ்னேகா எத்தனால இன்னும் 3 நாளில் ஸ்னேகா கிளம்பணும். எஸ், கிளம்பணும். ஊருக்கு கிளம்புறாச்சு. குவைத்துக்கு நினச்சிட போகிறாங்க. ஆமாம், ஊருக்கு தான் போகிறோம். 2 மாதம் லீவுக்கு வந்திருக்கோம்ல. எஸ், இப்போ பார்க்கலாம் எங்கள் ரொட்டீனை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி எங்கள் கூடவே கன்டினியூ பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சின்ன ஸ்பூன் இதுதான். சின்ன ஸ்பூனு. வெளியே காற்று வருது, ஆனால் வீட்டுக்குள்ளே காற்று வராத மாதிரி ஒரு டிசைனில் வீடு கட்டுறாங்க சுப்லா. வீடு கட்டிட்டாலே உள்ள வராது. ஸ்னேகா இங்கே வா, குழுன்னு காற்று. ஆமாம், வாசல் பக்கத்துலலாம் இன்னும் நல்லா காற்று அடிக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து பழகிட்டோமா. ஸோ வெளியெல்லாம் போய் நிற்கவே முடிய மாட்டேங்குது சுப்லா. வர பிள்ளைங்க தான் நின்னா சாயந்தரம் போல் போய் நிற்கலாம். அப்படி தனியான போய் நிற்கலாம் தோண மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் இங்கே உள்ளே தான் சுற்றிட்டு அலைதோம் நம்ம. ஆமாம், இந்த ஸ்பாட்டு செம ஸ்பாட்டு. இந்த இடத்துல வந்து நின்னீங்கன்னா செமையாக காற்று வரும். நானும் எங்கள் அக்காவும் நிற்போம். உங்கள் பல்லு காமிங்க, என்னாச்சு? அப்புறம் ஆல்ரெடி ஆடிட்டு இருந்துச்சோ? ரொம்ப பெருசா ஸ்லீப்பிங் ஆயிட்டு மேலே ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு ஒரு தடவை 2 தடவை இழுத்து அடுத்தது 3rd டைம் வெளியே வந்துடுச்சா? ஃபஸ்ட்டு பல்லு விழுந்துட்டா? அப்படியா? என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பல்லு விழுந்தா கிஃப்ட் தருவாங்களா? எப்படி தருவாங்க கிஃப்ட்டு? பல்லு வந்து பில்லோ கடியில் வச்சா மணி தருவாங்களா? சரி பில்லோ கடியில் வச்சு பாருங்க. என்ன மணி வருதுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் கூட. ஓகே, ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அடுத்த வேலையே. அதாவது என்ன வேலைன்னா திங்கிற வேலை, வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் சமையல்லாம் முடிச்சிட்டோம். ஆமாம், பாப்பு வந்து இப்போது நல்லா குளித்து அழகாக ரெடியாக போகிறாங்க. இதுங்களுக்கே தெரியுதுன்னா அப்புறம் பெரியவங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? நாக்கெல்லாம் காமிச்சு. ஹலோ, எங்கள் பாப்பு சூப்பராக குளிப்பாட்டி லோஷன் போட்டு நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சு. பாப்புக்குட்டி வாயில் கை வைக்கக்கூடாது. இனிமே வந்து எங்கள் பாப்புக்குட்டி தூங்குற டைம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கையை கால் ஆமிச்சு காமிப்பா.
ஹெய்டன் வந்து படிக்க போறான். எல்லாரும் வந்தாச்சு. வெயில் கூடமே தராம கதவெல்லாம் பூட்டிட்டு ஒரே ரூம்ல தஞ்ச போகுதுட்டோம். ஆமா, அதனால ஹெய்டன் படிக்க போறான். பிள்ளைங்க வர வரைக்கும் இங்கதான். ஹெர்லின் தூங்க போறா. அடுத்து பாப்போம், நானும் ஹெர்லினும் தூங்க போறோம். ஓகே, அங்க அங்க அங்கயா போய் படிங்க. நாங்க படிக்கணும். நீங்க கீழே போய் படுங்க, நானும் பாப்பாவும் பெட்ல தான் படுப்போம். கரெக்ட் பாப்பு? போங்க போங்க போங்க, கீழே போங்க கீழே போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அம்மா பிள்ளைங்க கீழே போங்க. 4 பேர் இங்கே ஷேர் பண்ணிக்கணும். நீங்க கீழ போங்க. அம்மா பிள்ளைங்க கீழே போங்க, அம்மா பிள்ளைங்க கீழே போங்க. நீங்க 2 பேரும் கீழ போங்க. நோ 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 நோ, நானும் பேபி, கீழ போங்க. நானும் பேபி மேல, அம்மாவும் பிள்ளையும் கீழே. நீங்க அடுத்து பாப்பு, நம்ம இந்த பாப்பு கீழ. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு இது ஸ்கூல்ல கொடுக்குறாங்க. அதுதானே ஸ்கூல்ல புக்கு கொடுக்காங்க. அப்படியே பிள்ளைங்க ரீட் பண்றது. பட் நல்ல ஐடியா. நியூஸ் பேப்பர் தமிழ் தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. அவ பேசணுமா? அவ பேசணுமா? நீ பேச சொல்ல, நீ பேச சொல்லும். தெரியுமா வீடு பிடிச்சிருக்கா? தெரியுமா வீடு முடிக்கல. இப்போ மேட்சாக இப்போ தான் ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கேன். பட் எங்கள் பாப்பு பண்ணி வச்சுருக்கா அநியாயத்தை பாருங்கள். காமி காமி, சுச்சு பண்ணி வச்சுருக்கா. அண்ணன் 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 டைம். இது அவங்க அண்ணன் டைம். பாருங்க கதையை பாருங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தூக்கம் வந்துடுச்சு அவ்வளோதான். ஓகே பாய், குட் நைட் சொல்லு பாப்பு. குட் நைட்.